13 வருட திருமண வாழ்க்கைக்கு டாட்டா காட்டி காதலனுடன் ஓடிப்போன மனைவி. இன்ஸ்டாவை பார்த்து அதிர்ச்சியான கணவர். என்ன நடந்தது? வாங்க விரிவா பார்க்கலாம். 13 வருடங்களாக திருமணமாகி கணவரிடமிருந்து ஒரு மகளை பெற்ற ஒரு பெண், ஒரு வாரத்திற்கு முன்பு தனது இன்ஸ்டாகிராம் காதலன் சந்தோஷுடன் ஓடிப்போய் ஒரு கோவிலில் அவரை மணந்தார். பெங்களூர் மாவட்டம் நெலமங்கலா பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் லாரி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி நேத்ராவதி. இவர்களுக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று இந்த தம்பதிக்கு 8 வயதில் ஒரு மகனும் இருக்காங்க. திருமணமான புதுசில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக மட்டுமே இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்திருக்கு. லாரி டிரைவர் என்பதால் வாரத்தில் 3 நாட்கள் ரமேஷ் வெளியே தங்கி வந்துள்ளார். இதனால் தனியாக இருந்து நேத்ராவதி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் ஆர்வம் காட்டியும் வந்திருக்காங்க. இந்த நிலையில்தான் நேத்ராவதி திடீரென ஒரு வாரத்திற்கு முன்பு காணாமல் போய்விட்டார். இதனால் கணவர் சோகத்தில் இருந்த நிலையில் மனைவியை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒன்று பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தனது மனைவி மனக்கோலத்தில் வேறு ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பின்பு இது தெரிந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு வாரத்திற்கு முன்புதான் நேத்ராவதிக்கு சந்தோஷ் அறிமுகமாகியிருக்காங்க. பார்த்ததும் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போயிருக்கு. நண்பர்களாக பழகிய அவர்கள் நாளடைவில் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் நேத்ராவதி காதலனுடன் சேர்ந்து வாழ முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி கணவரையும் தனது 8 வயது மகனையும் விட்டுட்டு காதலனுடன் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க நேத்ராவதி. மேலும் தனது கணவரின் வீட்டிலிருந்து தனது பொருட்களை எடுத்துச் செல்ல போலீஸ் பாதுகாப்பு கோரி ஒரு வழக்கறிஞருடன் நிலமங்கலா காவல் நிலையத்திற்கு நேத்ராவதியும் போயிருக்காங்க. இது குறித்து கணவர் ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்தியிருக்காங்க. இதனிடையே நேத்ராவதி ஓடிப்போவதற்கு முன்பு போலீசில் ஒரு புகார் ஒன்றையும் அளிச்சிருக்காங்க. அதில் தனது கணவர் குடித்துவிட்டு வந்து அடித்து சித்திரவதை செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து கணவர் ரமேஷ் கூறுகையில், நாங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். நேத்ராவதி தனது குழந்தை பருவத்திலேயே பெற்றோரை இழந்தார். எங்களது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு சுமார் 15 நாட்களுக்கு முன்பு அவர் என் மீது புகார் அளித்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார். இந்த பிரச்சனையை தீர்க்க காவல்துறை அவருக்கு 3 மாத கால அவகாசமும் அளிச்சிருக்கு. என் மீது புகார் அளித்த ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் வேறொருவரை திருமணமும் செய்து கொண்டார். எங்கள் மகனை எங்கே வைத்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. நானும் என் பெற்றோரை இளம் வயதிலேயே இழந்து என் அத்தை மற்றும் மாமாவால் வளர்க்கப்பட்டேன். அவளுடைய தந்தையின் தரப்பிலிருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு விவசாய நிலம் கிடைத்துள்ளது. நான் அதை அவள் பெயரில் பதிவு செய்தேன். அவள் நிலத்தை அடமானம் வைத்து வேறொருவரை திருமணம் செய்துள்ளார். நிலத்தின் மதிப்பு சுமார் 50 லட்சம் என்றார். ரமேஷின் அத்தை தாயம்மா கூறுகையில், அவள் என் மகனை ஏமாற்றி அவளுடைய இன்ஸ்டாகிராம் காதலனை மணந்து கொண்டாள். அது அவளுடைய விருப்பம் என்று எங்கள் பேச்சை தயாராக இல்லை என்று அவர் கூறியிருக்காங்க. பேரன் எங்கே இருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் கூறியிருக்காங்க. கள்ளக்காதலால் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. குழந்தையை விட்டுட்டு இன்னொரு நபரோட ஓடி போய் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் எவ்வளோ வருத்தத்திற்கு உள்ளாயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.